களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் உள்ளமாற நன்றி கூறுகிறேன். என்னோடு கூட நீங்களும் இணைந்து நன்றி கூறுங்கள். ஆண்டவர் தான் இந்த ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். நம்மை சந்திக்கும்படியாக, நம்மோடு பேசும்படியாக கிருபை செய்திருக்கிறார். விடுதலை நேர நிகழ்ச்சியை ஆவலோடு கூட பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இறைவசன வார்த்தையை கேட்பதற்காக ஆவலோடு கூட இருக்கிறீர்கள். இது உலகப்புறமான நிலையால் அல்ல, இறைவசன வார்த்தையை கேட்பதற்காக ஆவலோடு கூட இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தானே ஆசீர்வதிப்பார். இந்த அருமையான வேளையிலே கூட ஆண்டவர் தருகின்ற செய்தியை குறித்து நாம் அவர் கருத்தில் ஒப்புக்கொடுக்கலாம். ஆண்டவரே, இது எங்களோடு கூட பேசும் என்று ஒப்புக்கொடுக்கலாம். இந்த நாள், இந்த நேரம் அவர் பேசுகிற வார்த்தை நமக்கு ஒரு விடுதலையின் காரியமாய் கடந்து வரட்டும். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காய் கோடான கொடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனைகள் எடுக்கிறோம். ஆண்டவர், இந்த மாலை வேளையில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆவினால் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய வசன வார்த்தைகளை கேட்டு அதை வாழ்வாக்கி கொள்ள எங்களை தகுதி ஆக்கி கொள்வீராக. ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசும். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசும். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இறை வார்த்தையை குறித்து, அதன் வல்லமையை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆண்டுடைய வசன, ஆண்டுடைய வார்த்தையை, அவருடைய வல்லமை, அந்த வார்த்தையுடைய வல்லமையை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஆண்டுடைய வார்த்தை என்று சொல்லுகிற பொழுதே என் உள்ளத்திலே பற்றியிருக்கின்ற ஒரு கருத்து தான், அது ஏக்கமுள்ள கருத்து தான். ஏனென்றால் நாட்களிலே இறைவசன வார்த்தைகளை படிக்கக்கூடாதபடி, கேட்கக்கூடாதபடி பொல்லாத பிசாசான் அவன் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்று ஏற்கனவே நான் உங்களோடு கூட செய்தியிலே கொடுத்திருக்கிறேன். சாத்தானின் சதித்திட்டங்கள் என்கிற ஒரு நிலையிலே செய்தியை கொடுத்திருக்கிறேன், கேட்டிருப்பீர்கள். சாத்தானின் சதித்திட்டங்கள் கடந்த நாட்களிலே அருத்தந்தருக்கு நான் தியானம் கொடுக்கிற பொழுது, இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது அங்கே இருக்கிற அருத்தந்தர்கள் எல்லாம் வேந்து போனார்கள், வேப்படைந்தார்கள். பிசாசானவன் தடை செய்கிறான். இறைவசன வார்த்தையை கேட்கக்கூடாதபடி, கேட்டு உணரக்கூடாதபடி பிசாசானவன் தடை செய்கிறான் என்கிற கருத்துக்கள் சிந்திக்கிற பொழுது ஆச்சரியமாக இருந்தது. பிரியமானவர்களே, ஏன்? இறைவசன வார்த்தை தான் மீட்பளிக்கிறது. இறைவசன வார்த்தை தான் விடுதலை அளிக்கிறது. இறைவசன வார்த்தை தான் நிலை வாழ்வுக்குள் நம்ம நடத்தி செல்லுகிறது. இறை வார்த்தை தான் நமக்கு போகிற பாதையை காட்டுகிறது, எந்த வழியை போய்கொண்டிருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. இதெல்லாம் அறியாதபடி நாம் அப்படியே வாழ்ந்து அவனுக்கு அடிமையாக இருக்கப்பட வேண்டும் என்று பொல்லாத பிசாசானவன் சதி திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறான். நான் இன்று சொல்ல செய்தியில் சுருக்கின்றான். நான் மீண்டும் அதை கொண்டு வர விரும்பவில்லை. ஏனெனில் உள்ளத்தின் ஒரு ஏக்கம் இருக்கின்றது. அந்த சதி திட்டத்தினுடைய வேக்கம் என்னென்று கேட்டேன்னா பார்த்தேன்னா, பெரிய மாணவர்களே, இவ்வளவு செலவெல்லாம் செய்து தொலைக்காட்சி செய்தியில் இறை செய்தி போட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட அநேக மக்கள் பார்ப்பது இல்லை. ஏதோ வேற ஏதோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவுதான் சில செய்தி போட்டிருக்கிறார்கள், ஆனால் கூட போட்டதில்லை. பிசாசானவன் அவர்களுடைய மனதெல்லாம் எங்கெங்கேயோ கொண்டு போய் கொண்டிருக்கிறான்.
மட்டுமல்ல, நான் ஒரு புத்தகத்தை மாதந்தோறும் ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறேன். இறைச்செய்தியை இறைச்செய்தி முத்திருமை இறைவசன வார்த்தை அடிப்படையாக கொண்ட ஒரு புத்தகத்தை வெளியிட்டு தேவ ஒளி என்று இருக்கிறேன். அது உங்களுக்கு தேவை என்றால் உங்களுடைய முகவரி அனுப்புங்கள், நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். உங்களுடைய உற்றார் உங்களுடைய முகவரி கூட அனுப்பி வைத்தால் அவர்களுக்கு கூட அனுப்பி வைக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனாலும் கூட யாரும் செய்வதில்லை. இதெல்லாம் பொல்லாத நீங்கள் செய்ய இதெல்லாம் பொல்லாத சாணவன் செய்கிற சதி திட்டங்கள் என்பதை நாம் உணரப்பட வேண்டும். எனவே தான் புனித பேதுரு சொல்வார், அறிவு தெளிவோடு கூட விழிப்பாயிருங்கள் என்று. அறிவு தெளிவோடு கூட விழிப்பாருங்கள். ஏனெனில் அழகையானவன் யாரை விழுங்கலாமன கர்ஜிக்கும் சிங்கம் போல அழிந்து திரிகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறல்லவா? பார்க்கணும். எனவே நண்புக்குறவுகளே, இந்த நாளிலே கூட இறைவசன வார்த்தையை கேட்கக்கூடாதபடி பொல்லாத பிசாசானவன் நமக்கு சதி திட்டங்களை செய்து கொண்டிருக்கிற காரியங்களிலே நம் இறைவசன வார்த்தையை நாம் சிந்திக்க கடந்து வருகிறோம். எத்தனை ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும் தெரியுங்களா? இப்போ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனையெல்லாம் இங்கே போயிட்டுருக்கு. அதனால தான் முதல்ல ஆரம்பத்தில் ஒரு ஜபத்தோடு கூட கடந்து வந்தோம். நாம் நாளிலே ஆண்டுடைய வசன வார்த்தைகள் எப்படியெல்லாம் தெய்வத்தினுடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, அது எப்படி மகத்துவமுள்ள காரியங்களாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் சிந்திக்கலாம். பிரியமானவர்களே, முதலாவது நான் பார்க்கிற பொழுது இந்த பைபிள் தெய்வீக திருவிவிலியம். இந்த திருவிழியத்தின் வழியாகத்தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகின்ற காரியங்கள். அவர் பேசுகிற காரியங்கள் எப்படி இருக்கும் அதென்று பார்க்கிற பொழுது 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறார். 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தில், எல்லாரும் பைபிள் எடுத்துக்கிறீங்க, பைபிளும் பாருங்க, அதே வருஷத்தில் நீங்கள் குறிச்சும் வச்சுக்கிடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி பயனுள்ளதாக இருக்கும். இந்த நற்செய்தியை பார்க்கிற பொழுது நான் பெருமைக்காய் சொல்லப்படவில்லை, நான் அவ்வளவு படிப்பறிவு இல்லாதவன். ஆனாலும் கூட ஆண்டவர் இந்த வார்த்தைகளை என் நாவிலே வைத்திருக்கிறார், சொல்லும்படி செய்திருக்கிறார். இந்த நாட்களை பார்க்கிற பொழுது அநேக மற்ற சபையை சார்ந்தவர்கள் பாஸ்டர்மார்கள் எல்லாம் இந்த செய்தியெல்லாம் கேட்கிறார்கள். அவளோடு கூட கேட்டு அவங்களாம் நோட்ஸ் எழுதிக்கிட்டு அவங்க பயன்படுத்துகிறாங்களா. எனக்கு ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னார், ராமபுரத்துலேருந்து ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ண, உங்களுடைய செய்தியை நான் தவறாமல் கேட்டுட்டு இருக்கிறேன், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பயனுள்ளதாக இருக்கிறது, அதனுடைய நிலையில் நான் மக்களுக்கு சொல்லி பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் சொன்னார். அவர் தாழ்ச்சியுள்ள மனிதன், அதனால தான் என்னோட கூட பேசி நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் கூட அவர் என்னோட கூட பேசி எனக்கு சார்ந்தார். எனவே என் பெரிய மாணவர்களே, அப்படிப்பட்ட நிலையிலே செய்தியானது உங்களுக்கு பின்னாடி பயணப்படலாம். பைபிளை நீங்கள் திறந்து படிங்க, அதே வேளையிலே நீங்கள் குறித்து வைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பார்ப்போம். முதலாவது 2 தீமோத்தேயு புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை பார்க்கிற பொழுது ஆண்டு வந்த பைபிளிலே இந்த கருத்தை எப்படி சொல்லியிருக்கிறார் பார்ப்போம். மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. கடவுளுடைய தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. அப்ப பார்க்கணும் பிரிமாவுகளே, இந்த விவிலியத்தை நாம் வாசிக்கிற பொழுது நம் ஆண்டவராகிய கடவுள் இந்த விவிலியத்தின் வழியாக நம்ம பேசுகிறார். விவிலியத்தின் வழியாக நம்மோடு பேசுகிறார். அவர் பேசுகிற வார்த்தை நம்ம கற்பிக்கிறதா இருக்கிறது, கண்டிக்கிறதா இருக்கிறது, சீராக்குவதா இருக்கிறது, நேர்மையாக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கான வழிகளை நடப்பிக்கிறதா இருக்கிறது என்று நான் பார்க்கிறோம். மறைநூல் அனைத்துமே அவருடைய ஆண்டுடைய தூண்டுதல் பற்றி எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எப்படியா இருக்கிறதா. எனவே நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை நாம் வாசித்து சிந்திக்கிற பொழுது அது நம்ம கற்பிக்கும், அது நம்ம கண்டிக்கும், சீராக்கும், நேர்மையாக வாழ நம்மை பயிற்றுவிக்கும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அது நம்மை பயிற்றுவிக்கதாக இருக்கிறது. எத்தனை அருமையான கருத்துக்கள் பிரியமானவர்களே, இந்த கருத்துக்களை பார்க்கணும், நிகழ்ந்தக்கணும். அப்படி படிக்கிற பொழுது இப்படிப்பட்ட ஒரு கற்பிப்புக்கும் கண்டிக்கும் சீராக்கும் நேர்மையாக வாழ பயிற்சிக்கும் கொடுக்கப்படுகிற இந்த வார்த்தையானது, தெய்வீக திருவுள் வார்த்தையானது எப்படி ஒரு மனிதனை அட்வான்ஸாய் கொண்டு போகும், மென்னை கொண்டு போகிறது பார்க்கிற பொழுது ரோமர் புத்தகத்திலே பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கும். ரோமர் புத்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம் என்று நான் நினைக்கிறேன். ரோமர் புத்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம் என்று பார்க்கிறேன். அதிலே சொல்லப்படுகின்ற மறைநூலை பற்றி அங்கே சொல்லியிருப்பார். மறைநூலை பற்றி புனித பவுலடிகள் அங்கே குறிப்பிடுகிறார்.
மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஆ, ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. எதிர்நோக்கி ஒரு விசுவாசத்தின் நிலை போய்கொண்டிருக்கிறது. மறைநூல் தரும் மன உறுதினாலும் இதை படிக்க 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 கேட்க 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 நமக்குள்ளாக ஒரு மன உறுதி தருகிறது. மன உறுதினாலும் அதனால ஊக்கத்தினாலும் நமக்கு எதிராக போய்கின்றிருக்கிறது என்று அங்கே புனித பவுலடிகள் அங்கே குறிப்பிடுகிறார் மறைநூலில். எனவே நம்முடைய வாழ்க்கையில பைபிளை படிக்கணும், எடுக்கணும், படிக்கணும். ஆனால் நம்முடைய மக்கள் அதிகமாக எடுக்கிறது இல்லை. பிசாசனுடைய சதித்திட்டங்கள் இது. பிசாசு பைபிளை எடுக்கல, இறைவசன வார்த்தையை படிக்கல, கேட்கல என்று சொன்னால் அது பிசாசனுடைய சதி திட்டத்துக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா இருக்கிறது. பார்க்கணும், பார்க்கணும். என் அன்பு கருவுகளை இந்த நிலையில பார்க்கிற பொழுது நான் சொல்லுகிறேன், இந்த பைபிளை படிக்கிறது சாதாரண நிலையில படித்தா நமக்கு புரியாது. இந்த பைபிளை சாதாரண நிலையில படித்தா நமக்கு புரியாது. இந்த பைபிள் எழுதப்பட்டது எதனாலே? தூய ஆவினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டது. எனக்கு தமிழ் தெரியுமன்னா, எனக்கு ஹிந்தி தெரியுமன்னா ஹிந்திக்காரோட பேச முடியும், அவரோடு கூட பெற முடியும். ஒரு இங்கிலீஷ் தெரியும்னா இங்கிலீஷ்காரோட, ஒரு கொங்கிணி தெரியும்னா கொங்கிணிக்காரோட, அப்படி எந்த மொழி தெரிகிறதோ அந்த மொழிக்காரோட பேச உறவு கொண்டு இருக்கும். அதே போல என் அன்பு கருவுகளே, இந்த பைபிள் கடவுளுடைய ஆவியால் எழுதப்பட்டது. கடவுளுடைய ஆவியால் எழுதப்பட்டது. அந்த பைபிளை நான் கடவுளுடைய ஆவி கொண்டு தான் படிக்க முடியும், படித்தால் தான் புரியணும். இந்த கடவுளுடைய ஆவியால் எழுதப்பட்டது என்று பார்க்கிற பொழுது 2 பேதுரு எடுத்து பாருங்கள். இது பைபிளை சுத்தம் நினைக்க கூடாது. இறைவசன வார்த்தை கடவுள் கடவுள் தன் தூய ஆவினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டது தான் பைபிள். கடவுளுடைய பேசுகிற வார்த்தை இது. ஆண்டவருடைய அருள் வாக்கு. அவர் பேசுகிற ஆவியிலே வருகிற வார்த்தை தான் இது. 2 பேதுருவிலே முதல் அதிகாரத்திலே 20-21 வசனத்தை நாம் படிப்போம் என்றால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கணும். மறைநூலில் உள்ள எந்த இறைவாக்கும் எவரது சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டது அல்ல என்பதை நீங்கள் முதலில் அறிய வேண்டும். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு. அது ஒருபோதும் மனித விருப்பத்தால் உண்டானது அல்ல. இது மனிதனுடைய அவர் எழுதினார், இவர் எழுதினார் இல்லை, கிடையாது. அவர் எழுதினார். இந்த பைபிள் ஆண்டுடைய ஆவினாலே மனித நிமித்தமாக சொல்லி எழுதப்பட்டது. அது எடுக்கிட்டு இன்னைக்கு நிறைய புத்தகம் வெளியிடுகிறார்கள், அவர் புத்தகம் எழுதுகிறார். ஆனால் அந்த கிடையாது. இந்த பைபிள் எழுதப்பட்டது, தெய்வீக திருவிழத்தில் எழுதப்பட்டது கடவுளுடைய ஆவினாலே. கடவுளுடைய ஆவினாலே அவர் சொல்ல சொல்ல அவர் கருத்தை கொடுக்க எழுதியிருக்கிறது தான். அண்ணாவை பிரியமானவர்களே, அந்த கடவுளுடைய ஆவியை கொண்டு இதை படித்தால் தான் நான் புரியும், இல்லை என்றால் புரியாதுன்னு சொல்லுகிறேன். அந்த மொழி தெரிஞ்சால் தான் அவரோடு பேச முடியும் நினைக்கிறேன். என் அன்புக்குள்ள இவர்கள் நீங்கள் நினைக்கலாம், என்ன பிரதர் தமிழ் பைபிள் தானே, தமிழ் பைபிள் தானே, நான் தமிழ் படிப்பேனே, எனக்கு தெரியும். நான் இங்கிலீஷ் பைபிள் தானே, இங்கிலீஷ் படிக்கிறேன். ஹிந்தி பைபிள் தானே, படிக்கலாம். அந்த லாங்குவேஜில் படிக்கலாம், அந்த மொழியில் நீ படிக்கலாம். ஆனாலும் புரியணும். இன்றைக்கு நான் ஒரு கருத்தை நான் சொல்லி பார்க்கணும். இன்றைக்கு உதாரணத்துக்கு எத்தியோப்பியா அன்னகன், எத்தியோப்பியா அமைச்சன் இருக்கிறார். எத்தியோப்பியா அன்னகன் அமைச்சர் என்ன பண்றாருனாக்க பல்லக்கில் உட்காந்து போயிட்டு இருக்கிறார். பல்லக்கில் உட்காந்து போயிட்டு இருக்கிறார். பல்லக்கில் உட்காந்து போயிட்டு இருக்கும் பொழுது அவர் பைபிள் படிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு கூட அவர் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறார். அது எங்கன்னாக்க நீங்கள் இப்பெல்லாம் பார்க்குறீங்க, எங்கே நான் கற்பனையாக சொல்ல மாட்டேன், எல்லாம் பைபிள் அடிப்படை தான் பேசுவேன். திருத்தொரு பணியில் தான், திருத்தொரு பணியில் 8ஆம் அதிகாரத்தில் அது 30வது வசனம் நினைக்கிறேன், அந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. திருத்தொரு பணியில் 8ஆம் அதிகாரத்தில் அது 30வது சொல்லப்பட்ட கருத்தை குறிச்சிக்கிடுங்க. அப்போ பார்க்கணும், எத்தியோப்பியா அன்னைக்கு பல்லக்குள்ள உட்காந்து அவர் போயிட்டு இருக்கிறார். அவர் என்ன பண்ணாருனாக்க அந்த பைபிளை எடுத்து அவர் படிச்சுட்டு இருக்கிறார். பைபிளை எடுத்து படிக்கிறாரு. அவர் படிச்சுட்டே இருக்கிறார், அப்படியே படிச்சுட்டு இருக்கிறார், நோக்கி படிச்சுட்டு இருக்கிறார். அப்போ கடவுளுடைய தூதர் அங்கே பார்க்கிறார். பார்த்துட்டு உடனே பிலிப்பு சொல்றார், பிலிப்பு அந்த எத்தியோப்பியா அன்னகன் பைபிளை படிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்றான்னு சொல்றார். கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணுப்பான்னு சொல்றார்.
உடனே அவர் சொன்ன பிலிப்பு சொல்றார். அந்த பிலிப்பு உடனே வந்துட்டு அந்த எத்தியோப்பிய அண்ணகிட்ட வரார். வந்துக்கிட்டு, ஐயா வணக்கம், ஐயா வணக்கம். என்னங்க படிக்கிறீங்க? பைபிள். எந்த பகுதி படிக்கிறீங்க? ஏசாயா பகுதி. ஐயா உங்களுக்கு அந்த அர்த்தம் புரியுதா? தம்பி ஒன்றுமே புரியலப்பா. தம்பி எனக்கு ஒன்றுமே புரியல, கொஞ்சம் பக்கம் உட்காந்து கொஞ்சம் விளக்கி சொல்லப்பான்னு சொல்லி அந்த எத்தியோப்பிய அண்ணகன் அந்த அமைச்சன் உட்கார வச்சுட்டு சொல்லிட்டு போகிறார். அப்போ சொல்லிட்டு போகும்பொழுது தான் அந்த கருத்துக்கள்லாம் புரியுது. அந்த கருத்துக்கெல்லாம் புரியுது. அப்போ தான் அந்த எத்தியோப்பிய அண்ணகன் அந்த அமைச்சன் திருமுழுக்கு பெறுகிறான் என்று அந்த திருத்திருப்பண்டியில் 8ஆம் அதிகாரத்திலே 30-34 வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்கும். படித்து பாருங்க. அப்படி என்றால் என்ன? இந்த பைபிள் எழுதப்பட்டது தூய ஆவினால் எழுதப்பட்டது. இந்த தூய ஆவினால் எழுதப்பட்ட அந்த பைபிளை, இந்த விவிலியத்தை நான் தூய ஆவின் துணை கொண்டு படித்தால் தான் புரியும், இல்லைன்னா புரியாது. அது அப்படியே போயிட்டே இருக்கும் என்று பார்க்கணும். இறைவசன வார்த்தைக்கும் தூய ஆவிக்கும் ஒரு லிங்க் இருக்கிறதை பார்க்கணும், ஒரு பிணைப்பு இருப்பதை பார்க்கணும். இன்னைக்கு நான் இந்த இறைவசன வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல, இங்கே ஆவிக்கு கொண்டு வரல. இது இல்லாமல் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு இறைவசன வார்த்தை பார்க்கணும். தூய இறைவசன பைபிளை எழுதப்பட்டது தூய ஆவினாலே. அதை தூய ஆவின் துணை கொண்டு படித்தால் தான் புரியும். அதுதான் உதாரணம். இந்த தூய ஆவியானவர் நாம் பெற வேண்டும். பிரியமானவர்களே, பைபிளை படிக்கணும் உடனே இருக்கணும். 1 யோவானிலே நான் சொல்லப்பார் 1 யோவானிலே 2ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்திலே அங்கே யோவான் அங்கே குறிப்பிடுகிறார். பைபிளில் படிக்கிறது எப்படி என்ற நிலையில குறிப்பிடுகிறார். 1 யோவானிலே 2ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை, யாரும் கற்றுக் கொடுக்க தேவையில்லை. மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள். அருள் பொழிவு உண்மையானது, பொய்யானது அல்ல. உண்மையான பொய்யானது அல்ல. அந்த அருள் பொழிவு பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம். இந்த பைபிள் எழுதப்பட்ட அந்த ஆவின் அபிஷேகம், இந்த ஆவின் அபிஷேகம் எனக்குள் இருக்கிறபடினாலே வேற யாரும் எனக்கு தேவையில்லை. பிலிப்பு வர தேவையில்லை, அவரு வர தேவையில்லை, இவரு வர தேவையில்லை. அந்த பரிசுத்த ஆவியான இந்த பைபிள் எழுதப்பட்ட அதே பரிசுத்த ஆவியானவரே நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வசனத்தோன்னு படிக்கிற பொழுதெல்லாம் இந்த கருத்துக்களை நாம் பார்க்க முடிந்து உணர்கிறப்படுகிறது. இதை நான் சொல்லுகிற பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார். அந்த அபிஷேகம், அந்த ஆவியானவரை கற்றுக் கொடுப்பார் என்று சொல்லுகிற பொழுது என் அன்புக்குரியவர்களை பார்க்கணும். அது நான் யோவான் தான் அறிமாறு. யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்தை நீ படிப்பீர்கள். ஆனால் யோவான்லே 14ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறார். அங்கே அழகா சொல்லப்பட்டிருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்திலே பார்க்கலாம். என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார், அனைத்தையும் கற்றுக் கொடுப்பார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அவனைத்தையும் கற்றுக் கொடுப்பார், அனைத்தையும் நினைவுபடுத்துவார் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பைபிளில் எழுதப்பட்ட நிலை எல்லாம் உனக்கு வரும். அவர் கற்றுக் கொடுப்பார். அந்த ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். பிரியமானவர்களே பார்க்கணும். அந்த ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். பைபிளை எடுத்து நம்பினக்கு அந்த ஆவியான ஆண்டவரே உம்முடைய ஆவினால் நிரப்பம் ஆண்டவரே, விவிலியத்தில் எழுதப்பட்ட அந்த ஆவினால் நிரப்பம் ஆண்டவரே, நான் பைபிளை படிக்க இருக்கிறேன், விவிலியத்தை படிக்கிறேன் சொல்லும்போது அந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நமக்குள் இருந்து நான் படிக்க அவர் நமக்கு பக்கம் இருந்து சொல்லி கொடுத்து இப்படித்தான் அர்த்தம், இதுதான் அர்த்தம் என்று சொல்லி அந்த உண்மையான பாதையை கொண்டு போயிட்டே இருப்பார். பார்க்கணும் பிரியமானவர்களே, இறைவசன வார்த்தைக்கும் ஆவிக்கும் ஒரு இணைப்பு உண்டு, ஆவிக்கும் இறைவசன வார்த்தைக்கும் ஒரு இணைப்பு உண்டு. இந்த இரண்டும் நாம் கொண்டு வருகிற பொழுதுதான் உண்மையான ஒரு நிலை. ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவரை தொழுகின்ற ஒரு தொழுகல், ஆண்டவரை வழிபடுகிற நிலை, ஆவியிலும் உண்மையிலும் தொழுகின்ற ஒரு நிலை. இந்த நிலை கடந்து போகிறது, அது வெற்றின் வாழ்க்கையாக இருக்கும். நான் இங்கே சொன்னேன் இல்லைங்களா, அவரே எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார்.
அந்த கற்றுக் கொடுப்பார்னு சொல்லப்பட்டிருக்கீங்களா? அந்த கற்றுக் கொடுப்பார்ங்கிற நிலையை நான் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, தூயான் உணர்த்துறாரு. அதை நான் சொல்லணும் இல்லைங்களா? அவர் என்ன சொல்ல சொன்னாரோ அது சொல்லியே தீரணும். அது நான் சொல்லலைனாக்க அவருக்கு நான் துக்கம் விளைவிக்கிற மாதிரி, நான் சொல்கிறேன் பேச மாட்டான்னு, அதனால் நான் சொல்லியே தீரணும். பார்க்கணும் பிரியமானவர்களே, இந்த ஒரு செய்தியை கொடுக்கிற நிலையிலே அவர் உணர்த்துகிறது தான். அவர் சொல்லிட்டார் நினைக்கும், அவர் வந்த பின் யாரு? அந்த பரிசுத்த ஆவி வந்த பின் உங்களுக்கு எல்லாவற்றையும் குறித்து கற்றுக் கொடுப்பார், நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொடுப்பார் என்று அங்கே இயேசு சொல்லுகிறார். இதே கருத்தை நீ பார்க்கும் பொழுது என் பிரியமானவர்களே, யோவானிலே 16 அதே யோவானிலே 16ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை நீ பார்ப்பீர்கள். ஆனால் யோவான் 16ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை பார்க்கிறீர்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது, உண்மையை வெளிப்படுத்துகிற தூய ஆவியானவர் வருகிற பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார். தாமாகவே எதையும் பேச மாட்டார். தாம் கேட்பதையே பேசுவார். தாம் கேட்டதே சொல்லி வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். பாருங்க எவ்வளவு அருமையாச்சுன்னு. உண்மையை வெளிப்படுத்துகிற ஆவியானவர், உண்மையை வெளிப்படுத்துகிற ஆவியானவர் வருகிற பொழுது நிறை உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். நான் இறைவார்த்தை வல்லமை சொல்லிக்கிடும் பொழுது இங்க தூயாவுடி வல்லமை சேர்ந்து வந்துட்டு இருக்கு. ஆண்டவரே மக்கு மகிமை, ஆண்டவரே மக்கு மகிமை. பார்க்கணும் பெரியமாக்களே, உண்மையை வெளிப்படுத்துகிற ஆவியானவர் வந்த பின் உங்களை நிறைவன்மை நோக்கி வழிநடத்துவார். உண்மையை வெளிப்படுத்துகிற ஆவியானவர். உண்மை என்றால் என்ன? உண்மை என்றால் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கிறலும் உம்முடைய வார்த்தையை உண்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 17 பார்க்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கு, உண்மையினால் உமக்கு அர்ப்பணமாக்கிறலும் உம்முடைய வார்த்தையே உண்மை என்று அங்கே குறிப்பிடுகிறார். உம்முடைய வார்த்தையே உண்மை என்று. அப்போ உண்மையின் ஆவியானவர் என்றால் வார்த்தையின் ஆவியானவர். உண்மையின் ஆவியானவரா வார்த்தையானவர். அந்த வார்த்தையின் ஆவியானவர் நமக்குள் வருகிற பொழுது நிறை உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்துவார். நிறை உண்மை நோக்கி நம்மை வழிநடத்துவார். ஆழமான கருத்துக்குள்ள நம்ம வழிநடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆழமான கருத்துக்குள் நம்ம வழிநடத்தி அப்படி கொண்டு போவார் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கணும் பிரியமானவர்களே, இறை வார்த்தைக்கும் தூய ஆவியானவருக்கும் எவ்வளவு பிணைப்பு இருக்கின்றது. அதனை நினைத்து நாம் கொண்டு வருகிற பொழுதுதான் நான் ஒன்று கருத்தை நான் சொல்லணும் தூயா நினைக்கிறார். இன்னும் நம்முடைய மக்களின் மத்தியிலே இறைவசன வார்த்தையை எடுக்க முடியலை. தேவான் ஒரு கருத்தை சொல்லுகிறார். தேவான் திருத்தூர் பணியிலே 7ஆம் அதிகாரத்திலே 51வது வசனத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை பார்க்கும் பொழுது இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை எப்படி கொண்டு வந்தோம், எப்படி இணைப்பாகும், எப்படி செயல்படுத்த முடியும் பார்க்கணும். திருத்தூர் பணியிலே 7ஆம் அதிகாரத்திலே 51வது வசனத்திலே நான் கடந்த நாட்களிலே அந்த தியானத்துக்கு வர மக்களை பயனர் கூட்டிட்டு எல்லாம் நிறைய பேர் தியானத்திருந்தாங்க. தம்பி வாப்பா சொல்லிட்டு ஒரு தம்பியை கூப்பிட்டு திருத்தூர் பணி 7ஆம் அதிகாரத்தை 51வது வசனம் நீ தம்பி படுறான்னு சொல்லிட்டு அவனை ஸ்டேஜ் ஏற்றி நிறுத்திச்சு தம்பி படுறான்னு சொன்னேன். அவன் படித்தான். எப்படி படித்தான்னாக்கே இப்போ நான் படிக்கிறது தான். திமிர் பிடித்தவர்களே, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும், ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உள்ளம் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரை போல நீங்களும் தூய ஆவியாரை எப்பொழுதும் எதிர்க்கிறீர்கள். அந்த தேவான் எப்படி எந்த உணர்வுல பேசிட்டு பாருங்க. என்ன உணர்வு திமிர். அந்த தம்பி பேசான் திமிர் பிடித்தவர்கள் அங்க இருக்கலாம் மாறி ஆயிட்டான். தம்பி என்னடா இப்படி பேசுறேன், பைபிள் இருக்கு பிரதர், அப்படிதான் இருக்கு. திமிர் பிடித்தவர்களே, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, நீங்கள் தூய ஆவியானவரை எப்பொழுதும் எதிர்க்கிறீர்கள். அப்ப எதிர்க்கிறீர்கள். தூயாவின் எதிர்த்தா எப்ப பரிசுத்த ஆவி நமக்குள் வருவாரா? நம்மை ஆட்கொள்வாரா? வரங்களும் கொடைகளும் நமக்கு வருமா? நம் வாழ்க்கையில அனுபவிக்க முடியுமா? இந்த கருத்து பயங்கரமான கருத்து. அந்த தம்பி பேசினார் திமிர் பிடித்தவர்களே என்று. ஆம்பிரியமானவர்களை இறைவசன வார்த்தை கேட்கிறவனுக்கு அங்கு கேட்கிற பொழுது தான் தூய ஆவியானவர்கள் அப்படி இயல்பா நாம் கொண்டு வர முடியும். நான் பைபிள் எடுக்கணும்.
எடுக்காதவர்கள் எடுக்கணும். எல்லாம் தூயாவி துணை கொண்டு படிக்கணும். ஆவில நிரம்பணும். வரங்களாலும் கொடைகளாலும் கடந்து போகணும். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபாசிருக்கிறார். உபாசிருக்கிற பொழுது உபாசம் பற்றி இருக்கிறார். அப்பொழுது அழகினால் சோதிக்கும்படியான ஒரு நிலை அங்கு உண்டாகிறது. ஆவியானவரால் எடுத்து செல்லப்படுகிறார் அழகினால் சோதிக்கப்படுவதற்கு. அந்த அழகையானது இயேசுவிடம் கேட்கிறது. பார்க்கணும், ரொம்ப பட்டினியாக இருக்கிறார், உபாசமாக இருக்கிறார், இருக்கு, அவர் பயங்கர இருக்கும். அப்போ அந்த அழகானது அவர்கிட்ட செல்லுது. மத்திய 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது அந்த மேலூட்டு 4 வசனத்தை, அந்த 4ஆம் அதிகாரம் மத்தேயு 4:4 எல்லாரும் எழுதுறீங்க, குறிக்கிறீங்க. சந்தோஷம் சந்தோஷம், குறித்துக்கிடுங்க, எழுதிக்கிடுங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் குறிக்கிற நீங்கள் ஒரு நற்செய்தி பண்ணிடாத மாறணும். உங்களுடைய பகுதியிலே ஒரு நற்செய்தி பண்ணிடாத மாறணும். இறையரசை பற்றி நற்செய்தி எல்லா இனத்தாருக்கும் எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? நீங்கள் எழுதுறீங்க. நீங்கள் உங்களுடைய அன்பியத்திலோ மற்ற இடத்துலையோ இயேசு பற்றி அறியாத மக்கள் மத்தியிலே கூட நீங்கள் சொல்லி கடந்து போகணும். செய்வீங்களா? செய்யுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மத்தேயு 4:4 வசனத்தை படிக்கலாம். இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் அல்ல, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளுடைய வாய்ச்சொல் வார்த்தையில் ஒவ்வொன்று வார்த்தையால் கடவுளுடைய வாய்ச்சொல் வார்த்தையில் ஒவ்வொன்றாலும் வாழ்கிறார்கள் என்று அங்கே மறைநூலில் எழுதியுள்ளது சொன்னார். மறை நூலில் எழுதியுள்ளது அவர் ஏசம் சொல்றார். பிசாசு சோதிக்கிற பொழுது மறைநூல் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? இனச்சட்டத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. மறைநூல் எழுதப்பட்டிருக்கிறது. மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று ஆண்டுடைய ஒவ்வொரு வார்த்தையும் உயிர் வாழ்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இறைவசன வார்த்தை, அந்த வார்த்தை ஒரு அப்பம். அவங்களுடைய ஒரு அப்பம் சொல்லுகிறாங்க. நம்ம பாசையில் ஒரு ரொட்டின்னு சொல்லலாம், பன்னு சொல்லலாம், ஏதோ ஒன்று சொல்லலாம் இல்லைங்களா? மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று, ரொட்டினால் அன்று, பன்னினால் ஒற்றுமன்று, பிரெட்டினால் மாத்திரம் அன்று ஆண்டுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிர் வாழ்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உயிர் வாழ்கிறான் என்று சொல்கிற கருத்தை நாம் பார்க்கிற பொழுது அன்புக்குள்ளே, நாம் ஒவ்வொரு நாளும் உணவு உண்டால்தான் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த உணவு உண்டால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் இந்த உணவு, அந்த இறைவசன வார்த்தை உணவு முள்ளுகிற பொழுது அவர் நலம் பெறுவார்கள் என்று. வசன வார்த்தையை நாம் உட்கொள்ளணும். அதை கடந்து போயிட்டு அது நமக்கு உடலிலே மாத்திரமல்ல, உள்ளத்திலே மாத்திரமல்ல, ஆன்மாவிலே மாத்திரமல்ல, அது நலம் கொடுக்கிறதா இருக்கிறது. இயேசு ஆண்டவர் அதை மறைநூல் சொல்லப்பட்டதை உணர்ந்து தன் வாழ்க்கையில அனுபவித்து சொன்னார். இன்று நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? சொல்லணும். அநேக புனிதர்கள் எல்லாம் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். நற்கருணை மட்டும் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவசன வார்த்தை மட்டும் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள். இயேசு சொன்னார்னா சும்மா சொல்லப்படவில்லை. அவர் சொல்லுகிற கருத்தை வாழ்வாக்கியவர்கள் அநேகர் உண்டு. நாமளும் வாழ்வாக்கணும், நானும் விரும்புகிறேன். பார்க்கணும் பெரியமாவுகளை அப்பத்தினால் மட்டும். இந்த கருத்தினை பார்க்கும் பொழுது 3 யோவானிலே பார்க்கிற பொழுது அவர் சொல்லுவார். 3 யோவானிலே அந்த அதிகாரம், யோவான் திருமுகத்திலே பார்க்கிற பொழுது அந்த 3, 1, 2, 3 யோவானிலே பார்க்கும் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கப்படுகிறது. அதிலே 3 யோவானிலே 2வது வசனத்தை படிச்சு பாருங்க. அதில் என்ன சொல்லுகிறார்? அன்புக்குரியவரே, நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல், நீ ஆன்ம நலத்தோடு கூட இருப்பது போல உடல் நலத்தோடு கூட இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன். உடல் நலத்தோடு இருக்கும், இனிதே ஆன்ம நலத்தோடு கூட இருந்தா அடுத்து உடல் நலத்தோடு கூட மற்றது எல்லாம் ஓகே ஆகும் என்று அங்கே குறிப்பிடுகிறார். ஆன்ம நலமோடு இருந்தால் மற்றதெல்லாம் ஓகேன்னு. ஏன்னா இந்த ஆன்மா தான் மிக மிக முக்கியம். உலகையெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் உன் ஆன்மாவுக்கு கேடு ஏற்பட்டால் அதனால் என்ன பயன் சொல்லுகிறார் அல்லவா?
உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் உன் ஆன்மா கேடுபட்டால் அந்த ஆன்மா வாழ்கிற பொழுது அங்கே மற்றதெல்லாம் நலமாயிருக்கிறது. பார்க்கணும் பெரியமாள் உலக மற்றதெல்லாம் நலமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆன்மா நலமா இருக்கு. அந்த ஆன்மா நலமா இருக்கு. என் அன்பு குரல்களே, அந்த ஆன்ம உணவுதான் ஆண்டுடைய வார்த்தை. அந்த ஆன்ம உணவுதான் நற்கருணை. வார்த்தை மனு உருவான அந்த நற்கருணை, அந்த உணவுதான் நமக்கு ஆன்ம நலன் கொடுக்கிற காரியமா இருக்கிறது. இதை நான் பார்க்கிற பொழுது என் அன்புக்குறளே, இந்த இறைவசன வார்த்தை எந்த அளவுக்கு நமக்குள் கொண்டு போகின்ற நிலை பார்க்கிற பொழுது அது உணவாய் கொண்டு போன திருப்பாடல் ஆசிரியர் அந்த திருப்பாடல் 119 நீங்க தயவுசெய்து எல்லாம் அப்படியே முழுசா படிச்சு பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையும் என்ன மாதிரி எப்படிலாம் சொல்லிருக்கிறாருன்னு பார்த்தா அருமையா சொல்லிருப்பார். திருப்பாடல் 119 1 முதல் அப்படியே படி அந்த 119ஆம் அதிகாரத்தை முழுசுமா நீ படிச்சு பாருங்க. ஐயா உணர்ந்து எப்படி சொல்லிருக்கிறார். அதிலே திருப்பாடல் 119 தயவுசெய்து 165வது வசனத்தை நீ படிக்கணும்னு நான் விரும்புறேன். படிக்கணும். 165வது வசனம் படிக்கணும். அதை சொல்லிருக்க பார்க்கணும். உமது திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. அவர்களை நிலைகுலைய செய்வது எதுவும் இல்லை. நிலை வாழ்வு உண்டு. அப்பது இன்றைக்கு உமது திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நிலைவாழ்வு அதுதான் முக்கியம். உம்முடைய திருச்சட்டத்தை இறைவசன வார்த்தையை உம்முடைய வார்த்தையை திருச்சட்டத்தை விரும்புவதற்கு மிகுதியான நிலைவாழ்வு உண்டு சொல்லி அவர்களை நிலைக்குலைய செய்வது எதுவுமே இல்லையா? என்ன கருத்துக்கு பார்க்கணும் என் அன்பு கருவிகளை அப்படி உணர்ந்து அவர் சொல்லுகிறார். இந்த திருப்பாடல் 119 படிக்கிற பொழுது நான் எனக்கு ஒரு நிலையான சொல்லுன்னு தூய ஆவியான உணர்த்துறாரு. அந்த திருப்பாடல் ஆசிரியர் அப்படிலாம் சொன்னவர் ஒரு வார்த்தை சொல்லிருக்கிறார். ஐயா அது எப்படி சொல்லிருக்கிறார் தெரியுங்களா? அதே 119 136வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அந்த திருப்பாடல் ஆசிரியர் எவ்வளவு துக்கத்தோடு வேதனையோடு கூட சொல்லியிருப்பார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். உமது திருச்சட்டத்தை பலர் கடைபிடிக்காததை கண்டு என் கண்களினின்று நீர் அருவியாய் வழிந்தது சொல்லுகிறார். உண்மையிலே அந்த திரு பாடல் ஆசிரியர் எவ்வளவு துக்கத்தோடு கூட சொல்லியிருப்பார். அந்த துக்கம் எனக்கும் இருக்கிறது. திருச்சட்டத்தை பலர் கடைபிடிக்காதை கண்டு என் கண்களில் நீர் அருவியாய் வந்தது என்று அவர் சொல்லுகிறார். நானும் அழுகிறேன். அழுது எடுக்கல. அந்த உணவை எடுத்து உண்டு ஆன்மா நலம் பெறணும். ஆன்மா நலம் பெறுகிற பொழுது மற்றது எல்லாமே நிலை வாழ்வாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அங்கே குறிப்பிடுகிறார். நலமாக இருக்கும் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி அவர் நிலைக்குலைய செய்வது எதுவுமே இல்லையாம். நிலைக்குலைய செய்வது எதுவுமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த திருப்பாடல் 119 முழுசுமா படிச்சு பாருங்க. ஒரு 2 வசனம் சொல்றது போது இவ்வளவு நேரம் ஆச்சு. அது முழுசும் படிச்சுனாக்க எவ்வளவு நேரம், எவ்வளவு கருத்துகள் இருக்கிறது. எடுக்கணும், படிக்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும், அதை வாழ்வாக்கி கொள்ளணும். ஓ மை லார்ட் ஜீசஸ் பார்க்கணும். இதை நான் சொல்லுகிற பொழுது என் அன்புக்குள்ளே அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்ல அனுப்பிருக்கேன். அந்த திருப்பாடல் அடுத்தது ஏசாயாவில் 48ஆம் அதிகாரத்தில் 18வது அந்த நிலைக்குலை செய்வது எதுவுமில்லையே சொல்றாருங்களா. ஏசாயாவில் 48ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை அந்த மேலோட்டு கீழோட்டு படிச்சு பாருங்க. என்ன சொல்லுது? என் கட்டளைக்கு செவிசாய்த்து இருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். எப்படி பாருங்க, நிலைவாழ்வு ஆற்றை போலும். அவர் சொல்ல நிலைவாழ்வுக்கு கடல் அலை போல வெற்றி கடல் அலை போல வெற்றி வந்திருக்கு. கடல் அலை போல வெற்றி வந்திருக்கு. என் அன்புக்குள்ள என் திருச்சட்டத்தை என் கட்டளைகளை கடைபிடித்து நீ வாழ்வாக்கி இருந்திருப்பாயானால் நிலை வாழ்வு ஒரு ஆற்று வெள்ளம் போல வந்துகிட்டு இருக்கும். ஆற்று வெள்ளம் தண்ணி அப்படியே வர்றது போல வந்துகிட்டே இருக்கும். அடுத்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? உன் வெற்றி கடல் அலை போல வந்திருக்குன்னு. கடல் அலை அன்று கடல் அலையை போட்டு கடல் போட்டு கடற்கரையில் நின்றுட்டு பாப்போமா என்ன நடக்குது?
அலை வருது, ஒரு அலை வருது போகுது, அடுத்து இப்போ இன்னொரு அலை வருது போகுது, இன்னொரு அலை வருது, அப்படி போயிட்டே இருக்குது. இங்கே சொல்லுகிறார் வெற்றி கடல் அலை போல வரும் என்று சொல்லுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு அருமையான ஒரு பாட்டுக்கு ஞாபகம் வருது. வெற்றி மேலே வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் விவிலித்த சேரும். வெற்றி இன்னைக்கு நான் வெற்றி மேல வெற்றி. இன்னைக்கு பிள்ளை படிக்கிறாங்கன்னாக்க நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்றாங்க, வெற்றி. அடுத்தது வேலை, வெற்றி. அடுத்து வேலை நல்ல நல்ல வேலை கிடைத்தது, வெற்றி. அடுத்தது அவருக்கு திருமண காரியம், வெற்றி. அடுத்த குழந்தை பாக்கியம், வெற்றி. திருச்சட்டத்தை படிக்கும் வெற்றி மேல கடலை போல வந்துட்டு இருக்கு, வெற்றி மேல வந்துட்டு இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் அந்த அப்படிப்பட்ட ஒரு கருத்தை நாம் கொண்டு வரணும். அப்படி மனங்களை அதுக்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உணவு இறைவசன வார்த்தையை கொண்டு நான் சொன்ன விரைவு போட்டிருக்கு. விரைவசன வார்த்தையை நாம் உண்டு கொண்டு வருவோம்னால் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய வாழ்க்கையிலே நிலை வாழ்வு இருக்கிறது, ஒரு வெற்றி வாழ்வா இருக்கிறது, ஆசீர்வாதமான ஒரு வாழ்வா இருக்கிறது என்று அங்கே பார்க்கிறோம். உணவு, ஒவ்வொரு நாளும் உணவு உண்டன. இந்த ஒவ்வொரு நாளும் உணவு என்று சொல்லுகிற பொழுது யோசுவா புத்தகம் விடுங்க. ஒவ்வொரு நாளும் உணவு உண்டணும். காலையில் உணவு, மத்தியான உணவு, இரவு உணவு எப்படி நடக்கிறோமோ அதே போல உணவு எடுக்கணும். உணவு எடுத்து நாம் கொண்டு வருகிற பொழுது அது நமக்கு ஆரோக்கியமான காரியமா இருக்குல்லவா? யோசுவா புத்தகம் முதல் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நீ படித்து பாருங்கள். இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, திருச்சட்ட நூலை முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். பார்க்கணும். இந்த திருச்சட்ட நூல் கையை விட்டு விலகாதிருக்கட்டும். அதை இரவு பகலும் வாசித்து சிந்தித்து தியானித்து அதில் கடைப்பிடிப்பதிலே கருத்தாயிரு. கடைப்பிடிக்கிற போதுதான் நாம் முன்னுகிறோம் என்ற அர்த்தம். கேட்கறதில்ல, படிக்கிறதில்ல. அதை கடைப்பிடிக்கிற பொழுதுதான் அந்த உணவை நாம் முன்னுகிறோம் என்ற அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் படிப்பாங்க, படிக்கிறோம், ஆனா கூட கடைப்பிடிக்காம இருக்கிறோம். கடைப்பிடிக்கலன்னு எனக்கு இருக்கு இல்லை, அதை உணவை கொண்டணும். அப்பதான் உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. அது சொல்லிதான் திருவாள் சொல்லுவாருக்கு, திருச்சட்டலூர் கையை விட்டு விலகாது கட்டும். அதை இரவும் பகலும் வாசித்து சிந்தித்து தியானித்து அதில் இருப்பதில் கடைப்பிடிப்பதிலே கருத்தாயிரு, அதை உண்ணுவதிலே கருத்தாயிரு. அது ஆன்மாவிலே நலத்தை கொடுப்பதை கொண்டு அது உனக்கு நலம் கொடுக்கும். நீ ஆன்மாவிலே வாழ்வது போல எல்லாவற்றினாலும் நலமாயிருப்பா என்று தான் கொண்டு வரத்தான் அங்கே நீ செல்லுமிடம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய் என்று. ஆம்பரியமானவர் நம்முடைய வாழ்க்கையில இறைவசன வார்த்தையை நாம் எடுக்கணும், படிக்கணும். அப்படியா கடந்து வருகிற பொழுது ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் எடுக்கணும். இந்த செலுமின் அந்த யோசுவா 1:8 சொன்னார் இல்லைங்களா, இந்த கருத்தை நீ பார்த்தனாக்க அந்த அடுத்த ஒரு வசனம் சொல்லியிருக்கோம். அந்த வசனத்தை பார்த்தனாக்க நாம் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பம் ஏன் எப்படி என்று பார்க்க முடியும். அந்த யோசுவா புத்தகத்திலே 1:8 படிச்சுமா அல்லவா, அடுத்து 9வது வசனம் தயவுசெய்து நீ படிக்கணும். நான் உனக்கு கட்டளை இடவில்லையா, வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான், நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். என்ன கட்டளை கொடுத்தார்? இந்த திருச்சட்ட நூல் கையை விட்டு விலகாதிருக்கட்டும். அதை இரவு பகலும் வாசி சிந்தித்து தியானித்து அலுவலக கடைப்பிடிப்பதில் கருத்தாயிரு. அப்பொழுது நீ செல்லுமிடம் நலம் பெறுவாய். நீ அஞ்சாதே, கவலைப்படாதே. நான் கட்டளை இல்லையா, தைரியமாயிரு. உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான், நீ செல்லுமிடம் எல்லாம் உன்னோடு கூட இருப்பேன். வல்லவரும் நல்லவரும் பரிசுத்தரும் போதுமானவரும் ஆகிய நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்படியாய் நாம் அப்படியாய் கடந்து போகணும் சொல்லப்பட்டிருக்கிறது. என் இயேசு என்னோடு கூட இருப்பாரானால், என் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பாரானால் நான் ஏன் கவலைப்படணும்? அதற்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, அஞ்சாதே, கலங்காதே,
பயப்படாது, திடமனதோடு கூட இரு, உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் நீ செல்லும் இடமெல்லாம் முன்னோடு கூட இருக்கிறேன். என் அன்பு கருக்களை வசனம் ஒவ்வொன்றும் படிக்கிற பொழுது எப்படி இருக்கிறது? எனவே இந்த இறைவசன வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் உண்ணணும். படிக்கிறது மாத்திரமல்ல, அதை கீழ்ப்படுகிற பொழுது தான் அதில் உள்ள போயிட்டு ஜீரணமாகும், செயல்பட்டு கொண்டு அது நமக்கு ஆன்ம பலத்தை கொடுக்கும். ஆன்ம பலனாகிற பொழுது சரீரத்திலே பலன், எல்லாத்திலையும் வெற்றி வாழ்வாக கொண்டு வருகிறோம். இது நான் சொல்லுகிற கருத்தை நீ பார்க்கணும் பிரியமார்களே. அந்த புனித பேதுரு சொல்வார், புனித பேதுரு தன் வாழ்க்கையில் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இன்றைக்கும் ஒரு ஆத்மீக வாழ்க்கையிலே வாழ்ந்து வளரப்பட வேண்டும் என்றால் அவரு சொல்ற ஒரு வார்த்தை இருக்கும். 1 பேதுருவிலே 2ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் 2, 3, 1 ஒன்றா போட்டிருக்கு நினைக்கிறேன், போட்டிருக்கு 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே 2, 3 அதெல்லாம் 3ஆம் வசனம் படிங்க. புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல, பிறந்த குழந்தைகளை போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளவர்களாய் இருங்கள். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளருவீர்கள். உணவு இறைவாசன உணவு சொல்லப்பட்ட சின்ன குழந்தைக்கு சொல்லப்பட்டிருக்கு. சின்ன குழந்தை அவர் சொல்ல, நீங்கள் வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்துவதிலே ஆர்வமாய் இருங்கள், அப்பொழுது நீங்கள் மீட்பில் வளருவீர்கள். மீட்பு வளருவீர்கள் இல்லைங்களா? இறைவசன வார்த்தையை வாசி சிந்தித்து தியானித்து கடந்து வருகிற பொழுது அங்கே மீட்பில் வளருவீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு கருத்தான கருத்துக்கள் பத்தைகளா பெரிய மாணவர்களே. நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தையை போல எந்த விதமான கலப்படமற்ற இந்த வார்த்தையாகிய பாலை அருந்துவதிலே நீங்கள் ஆர்வமாய் இருங்கள், அப்பொழுது நீங்கள் மீட்பிலே வளருவீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு சில பேர் தியானத்துக்கு வருவாங்க, இறை நற்செய்தி கூட்டத்துக்கு வருவாங்க, ஒரு நல்ல ஜெபம் இருப்பாங்க, பாப்பா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் பைபிள் எடுக்க மாட்டாங்க, இறைவசன வார்த்தை கொண்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க. நான் கேட்பேன், பிரதர் எப்படி இருக்கு உங்களுடைய ஜெப வாழ்வு? அப்படியே போயிட்டு இருக்கு பிரதர். சிஸ்டர் எப்படி இருக்கு ஜெப வாழ்வு? அப்படியே போயிட்டு இருக்கு பிரதர். சொல்லல பிரதர், ஜெப வாழ்க்கையை நான் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் பிரதர், கடவுள் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டார். சொல்ல ஏன்? அவர்கள் ஜெபிக்கிறார்கள், ஆனால் இறைவசன வார்த்தையை எடுத்து கொண்டு வரல, அந்த மீட்பில் வளர்ந்து கடந்து வரவில்லை. அதனால்தான் அங்கே சொல்லப்படுகின்ற கருத்துக்கள். இதை நான் பார்க்கிற பொழுது புனித இந்த கருத்தோடு கூட நான் ஒரு கருத்தை நான் சொல்லி உணர்த்துறார். எபிரேயர் திருமுகத்திலே படிக்கிற பொழுது 5ஆம் அதிகாரத்திலே, எபிரேயர் திருமுகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே தூயான் உணர்த்துறாரே. எபிரேயர் திருமுகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை உண்டு, அருமையான ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருப்பார். இன்றைக்கு இவ்வளவு காலத்திற்குள் ஆசிரியர்களாக இருந்திருக்க வேண்டிய நீங்கள், அதே கருத்தான், இவ்வளவு காலத்துக்குள்ள ஆசிரியா இருந்திருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் கடவுளுடைய வாய்மொழிகளின் சுவடியையே கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு இப்பொழுது தேவைப்படுவது பால் தான், கெட்டியான உணவு அல்ல. பார்க்கணும் 11 பண்ணு. இதை பற்றி பேசுறதுக்கு நிறைய இருக்குது, இதை பற்றி பேச நிறைய உள்ளது. ஆனால் நான் இங்கே வசனத்தை துயனத்துக்குள்ள என் சகோதரர் பாருங்க, அந்த வசனத்தை கண்டுபிடிச்சு சொல்லி கொடுக்கிறார். கொண்டு வரணும். அந்த மாதிரி இவர்கள் இருக்கு. கடவுள் ஒவ்வொரு தன்னுடைய ஊழியர் அனுப்பும்போது 2 பேர் அனுப்புனாங்க. அப்படிதான் கடவுள் எனக்கு சேட்டை பண்ணிட்டார். பார்க்கணும், அது சொல்லப்பட்டிருக்கீங்க. இவ்வளவு காலத்திற்குள்ளாக ஆசிரியராக இருக்க வேண்டிய நீங்க, இவ்வளவு ஆண்டவர் பாட்டு இயேசுவை போதிக்க வேண்டிய நீங்க இன்னும் கூட அந்த அடிச்சுவடியை படிக்கிறீங்க. அடிச்சுவடி எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா? அடிச்சுவடி படிச்சுட்டு இருக்க அப்படின்னு என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஒரு வசனம் படிக்கிறனாக்க இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், படிச்சுட்டு இருக்கிறோம். இல்லை, எடுக்கணும். இவ்வளவு காலத்தை ஆசிரியக்கணும். எனவே நண்பர்களே, இறைவசன வார்த்தையை வாசி சிந்தித்து நாம் கடந்து மீட்பின் பதிலை கடந்து வரணும். நான் சொன்னேன் அப்பம் என்று சொன்னேன், பால் என்று சொன்னேன் இல்லைங்களா? அப்பம் உணவு, பால் உணவு. அது கூட நான் இன்னொரு தூயான உணர்த்துறாரு. என்ன உணர்த்துறாருனாக்க, இந்த தேன் எல்லாம் உடம்புக்கு ரொம்ப தேன், உடம்புக்கு அரிமா, உடம்புக்கு எல்லாம் சக்தின்னு சொல்லுவாங்க. உடம்பு தேன்ட்டுக்கு
அது கொம்பு தேன் பழந்தேன் பரிணத்துக்கு இருக்கு. அந்த தேன்னு சொல்லுகிற பொழுது திருப்பாடல் 119 103வது வசனம் திருப்பாடல் அவர் சொல்லுவார் பார். திருப்பாடல் சொல்லிருக்கிறார். திருப்பாடல் 119 103வது வசனம் சொல்லுவார் இன்றைக்கு. அதில் சொல்லும் போது அவர் சொல்லுவார். திருப்பாடல் 119 103 சொல்லிருப்பார் அவர் இன்றைக்கு. சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம்முடைய சொற்கள் என் நாவுக்கு எத்தனை இனிமையா இருக்கிறது. என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. என் தேனினும் இனிமையா. உம்முடைய சொற்கள் தேனினும் மதுரமான தேனினும் இனிமையான சொல்லி இருக்கிறார். எனவே இறைவசன வார்த்தையை வாசித்து சிந்தித்து அதை தியானித்து கடந்து வருகிற பொழுது அப்பத்தை உண்ணுகிறோம், பாலை குடிக்கிறோம், தேனை அப்படி சுவைக்கிறோம், உடம்பிலே ஆன்ம வாழ்க்கையிலே வாழ்ந்து வளர்கிறோம். விளக்கு என்கிற இறைவார்த்தை விளக்கு என்கிற ஒரு செய்திக்குள் நாம் போகலாம். தூயான் உணர்த்துறார். இந்த செகண்ட் பொசிஷன் நான் ஒரு ஃபர்ஸ்ட் பொசிஷன் உணவு, இரண்டாவது விளக்கு. விளக்கு இந்த விளக்கு என்று பார்க்கிற பொழுது அன்புக்குள்ளே இருள் இருக்கிற இடத்திலே வெளிச்சம் வேண்டும். இருள் இருக்கிற இடத்திலே வெளிச்சம் வேண்டும். இருள் இருக்கிற இடத்திலே வெளிச்சம் வந்தால் அங்கே இருள் எப்படி போகும் என்று தெரியாது. சில சகோதரிகள் சொல்லுவாங்க, பிரதர் எங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட இருள் சூழ்ந்திருக்கிறது, அப்படிப்பட்ட இருளுக்கு பல கருத்துக்களை சொல்வார்கள். நான் சொல்லுவேன், இறைவசன வார்த்தையை வாசிங்க, இயேசு பற்றி உணருங்க. இயேசு சொன்னார், நானே உலகின் ஒளி என்று சொன்னார். நானே உலகின் ஒளி என்று சொன்னார். அந்த ஒளியான இயேசு உன்னுடைய இதயத்துக்குள் வந்தால் இங்கு இருக்கிற எல்லா இருளும் போய்விடும். உங்க குடும்பத்தில் இயேசு வந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா இருளின் காரியங்களும் போய்டும். நான் சொல்லு, இதுதான் எளிய முறையில் நான் சொல்லிக் கொடுக்கிற, எளிய மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற கருத்து. நான் மற்ற சமயத்து மக்கள் நிறைய பேர் வருவார்கள். அந்த சமயத்து மக்கள் மத்தியில் நான் சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஒளி பைபிளில் சொல்லுது. அந்த ஒளியான இயேசு உனக்குள்ள இருந்தானாக்க எல்லா பிரச்சனையும் போய்டும் சொல்லுவேன். என் அன்பு கருவுகளே, இந்த கருத்தை நாம் சிந்திக்கிற பொழுது ஒரு இடத்துல ஒரு வீட்டில் இருட்டா இருக்கிறது. அந்த இருட்டு இருக்கிறதுல சுவிட்ச் லைட் ஆன் பண்றோம், வெளிச்சம் வருது. வெளிச்சம் வந்தோடனே இருட்டு எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியும். எந்த வழியா எப்படி போகுது தெரியாது. அதே போலத்தான் இங்கே ஒளி வருகிற பொழுது பிரச்சனை எப்படி போகுது நமக்கு தெரியாது. இந்த உலகத்திலே கவி கொண்டிருக்கிற இந்த அண்ணன் முதல்ல ஒரு வசனத்தை பார்க்கணும்னு தூயா நடத்துற. ஏசியா புத்தகத்தில் 60ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை காட்டுறாரு தூயாவியானவர். ஏசியாவில் 60ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை காட்டுறார். நீங்க எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு பார்க்கணும், எனக்கு அதில் பார்க்கறது. எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. அது கீழே அப்படி படிக்கலாம். இதோ இருள் பூ உலகை மூடும். இதோ இருள் பூ உலகை மூடும். காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார். அவரது மாட்சி உன்மீது தோன்றும். நான் சொல்லப்பட்ட கருத்து இந்த 2வது வசனத்தை தான். இதோ காரிருள் பூ உலகை மூடும். காரிருள் மக்களினங்களை கவ்வும். காரிருள் மக்களினங்களை கவ்வுமா? இப்ப வார்த்தை கொண்டு வராங்க. இருள் பூ உலகை மூடும், காரிருள் மக்களினை கவ்வும். இந்த இருள் என்று சொல்லுகிற பொழுது அது என்ன இருள்? பல நிலையில சொல்லலாம். பாவத்தின் இருள், அறியாமன் இருள், துன்பத்தின் இருள், வேதனின் இருள், இப்படி இருளை பத்தி நிறைய சொல்லலாம். அறியாமன் இருள், பாவத்தின் இருள், பாவ இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அறியாமன் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாவம் அறியாமை எல்லாம் அந்த பூவுலகை மூடும், மக்களெல்லாம் மூடும், மக்களை கவ்வும் சொல்லிட்டு இருக்கு. அந்த இருள் தலைவன் தான் பொல்லாத பிசாசானவன். இருளின் தலைவன் தான் பொல்லாத பிசாசானவன். என் அன்புக்குறவுகளே, அந்த பொல்லாத பிசாசனவன் கவி கொண்டிருக்க நிலையில் இந்த உள்ளத்தில் இருக்கிறது.
ஆனாலும் அந்த பொல்லாத இருள், அந்த பிசாசுடைய செயல்பாடுகள் எதுவா இருந்தாலும் ஒளி வருகிற பொழுது அது ஓடி போய்விடும், அது அகன்று போய்விடும், அது அகன்று போய்விடும். ஒளி பார்க்கிறோம். நான் சொல்லுகிற பொழுது இறைவார்த்தை ஒளி, இறைவார்த்தை ஒளி. திருப்பாடல் 119 105வது வசனத்தை எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். அதில் சொல்லப்படுகிற வார்த்தை திருப்பாடல் 119 105வது வசனம் சொல்லுகிறது, என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் காலடிக்கு உம்முடைய வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே, என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்று. என் அன்பு கருவுகளே, கருத்தை பார்க்கணும். நான் இந்த தெய்வீக திருவிழத்தை எடுக்காத, படிக்காத, அனுபவிக்காத நாட்களிலே நான் உலகப்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னுடைய பழைய கால சகோதரனாக ஒரு சகோதரன் சொல்லிட்டு இருந்தார், பிரதர் அடிக்கடி பழைய காலத்தெல்லாம் சொல்லாதீங்க பிரதர், புது புது கருத்தை கொண்டு வாங்க. அது எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? புனித பவுல் அப்படிதான் சொல்லி போயிட்டு இல்லைங்களா? சொல்லிட்டு வரணும். என் அன்பு கருவில் நான் பைபிள் எடுக்கலை, படிக்கலை. அப்படிப்பட்ட நாட்களில் இருளின் காலத்தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். நான் நினச்சிட்டு இருக்கேன், நான் நல்லவன் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் போகிற பாதையெல்லாம் சரியான பாதை நினச்சிட்டு இருந்தேன். நான் வாழ்கிறதெல்லாம் சரியான இதுதான். நான் சொல்கிறது, செய்கிறது, நடக்கிறது எல்லாம் நல்லதுதான், சரிதான் 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 நினச்சிட்டு இருந்தேன். மனசுக்குள்ள அப்படிப்பட்டு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த பங்கில் நான் அப்படிப்பட்ட நிலையில வாழ்ந்து கடந்து வந்தேன். என்னைக்கு இந்த பைபிளை படிச்சேனோ அப்போதான் தெரிகிறது நான் இன்னும் தவறான வழியில் போயிட்டு இருக்கிறேன், தவறான செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறேன். வெளிச்சம் காட்டி கொடுத்தது இறைவசன வார்த்தை என்கிற வெளிச்சம் காட்டி கொடுத்தது, வெளிச்சம் காட்டி கொடுத்தது. நீ போகிற நிலை சரியில்லை, நீ போகிற பாதை பிசாசுடைய வழி, நீ போகிற பாதை நரகத்தின் பாதை என்று காட்டி கொடுத்தது. என் காலடிக்கும் வாக்கை விளக்கு, இந்த விரைவசன வார்த்தை விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. கால் அடிக்கடி செல்கிற பொழுது என் அன்புக்குள்ளே ஸ்டெப்பு, கால் ஸ்டெப்பு வரும். அப்போ ஒவ்வொரு நாளும் இறைவசன வார்த்தையை வாசிக்கிற பொழுது அது நமக்கு வெளிச்சமாக 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 கொண்டு போயிட்டே இருக்கும். என்னைக்கும் பிடிக்கல. இறைவசன வார்த்தையை வாசித்து சிந்தித்து தியானித்து அதை வாழ்வாக்கிற பொழுது அந்த வெளிச்சம் நமக்கு காட்டி கொடுக்கும், நாம் போகிற பாதையை காட்டி கொடுக்கும். இந்த வெளிச்சம் இங்கே இருக்கிற பொழுது இருள் இங்கே வருவதில்லை. பாவ இருள், அறியாமல் இருள், துன்பத்தின் இருள், வேதனையில் நோயின் இருள் அங்கே வருவதில்லை. இந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறது. திருப்பாடல் 119 105 சொன்னார். இந்த கருத்தை நீ பார்க்கனாக்க இந்த அறியாமன்கிற அந்த வெளிச்சம் தூய் ஆவிக்குள் கொண்டு வருகிறது. அந்த நீதிமொழி புத்தகத்தில் ஒரு கருத்து சொல்லிட்டு பாரு, நீதிமொழி பயங்கரமாக்கும். நீதிமொழி புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம், நீதிமொழி புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். கட்டளை என்பது ஒரு விளக்கு, கட்டளை என்பது ஒரு விளக்கு, அறிவுரை என்பது ஒளி, ஒளி, கண்டித்தலும் தண்டித்தலும், கண்டித்தலும் தண்டித்தலும் நல்வாழ்வுக்கு வழி, நல்வாழ்வுக்கு வழி. ஓ, என்ன அருமையான வார்த்தை பாருங்க சகோதரமே, பார்க்கணும் பார்க்கணும். என்ன கட்டளை என்பது ஒரு விளக்கு. ஒவ்வொரு கட்டளையும் நம்ம கொடுத்தன கடல் அது ஒரு விளக்கு. அந்த விளக்கை நீ பிடிச்சிட்டு போ, அங்க இருள் இருக்காது, இருள் நீ நடக்க மாட்டே, காருள் காப்பாது. கட்டளை என்று விளக்கு. அறிவுரை என்பது ஒரு ஒளி. அந்த கட்டளை என்கிற விளக்கிலிருந்து அறிவொளி, அங்க அறிவொளி பிரகாசிக்கிறது. கட்டளை என்கிற விளக்கிலிருந்து அறிவொளி பிரகாசிக்கிறது. இந்த கட்டளையை நான் கடைபிடிப்பேன் என்றால், இந்த கட்டளை நான் கடைபிடிப்பேன் என்றால் இங்கே ஒரு அறிவொளி எல்லாம் புறப்பட்டு போகிறது. அது எனக்கு கண்டிக்கிறதும் தண்டிக்கிறது நல்வாழ்வுக்கு வழிகாட்டுதா இருக்கிறது. நான் முதல் நாளில் சொன்னேன் என்ன சொன்னேன், நம்மை கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும், கண்டிப்பதற்கு சீராக்குவதற்கு. அப்போ அந்த அறிவொளி கண்டித்து நம்ம நல்வழி கடந்து போயிட்டு இருக்கணும். என் அன்பு கருவுகளை,
இந்த வசன வார்த்தையை நான் சொல்லுகிற பொழுது என் உள்ளத்திலே பற்றிருக்கின்ற ஒரு கருத்தா இருக்கிறது. இந்த ஒளி, அந்த வார்த்தை, இந்த ஒளி இந்த இதயத்திலே இருக்குமானால் நாம் இருளிலே நடக்க மாட்டோம், இருளில் நடக்க மாட்டோம். அப்பொழுது நாம் ஒளியின் பிள்ளைகளாய், அந்த ஒளியின் கடவுளாகிய அந்த ஒளியின் பிள்ளைகளாய் இருப்போம், ஒளியின் பிள்ளைகளாய் இருப்போம். நமக்கு இருக்கிற பொழுது சொல்லணும் தூயார் உணர்த்துறார், சொல்லு என்று நடத்துறார். பார்க்கணும் பிரியமாக்களே. திருப்பாடல் 119 அவர் சொல்லுவார். யாரு சொல்லுவார்னா, ஒரு வார்த்தை 119 11வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த வார்த்தை 119 11வது திருப்பாடல் 119 11வது வசனம். உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு, உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். சகோதரமே, என்ன சொல்லுகிறது? உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு உம்முடைய வாக்கை என் இதயத்திலே இருத்தியுள்ளேன்னு சொல்லுது. அப்ப இதயத்திலே இருக்கிற பொழுது நான் தப்பு பண்ண மாட்டேன், தவறு செய்ய மாட்டேன், தப்பான வழியிலே போக மாட்டேன், பேச மாட்டேன், நடத்த மாட்டேன். ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழுவேன், கடவுளுக்கு உகந்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்று தான் அந்த கருத்து. அப்படி அந்த வசனத்தை அப்படி பிட்டாக்க நிறைய கருத்து போயிட்டு இருக்கும். ஆண்டவரே, அவர் சொல்றார், அது உணர்ந்து சொல்றார், ஆண்டவரே உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு உம்முடைய வார்த்தை என் இதயத்தில் இருத்தி உள்ளேன்னு சொல்றார். அப்போ ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு ஜீவித வாழ்க்கை. அப்படி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது அந்த கடவுளுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். எனவே தான் அவர் சொல்வார் அன்றைக்கு. ஆண்டவர் சொல்லுகிற பொழுது யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 7வது சொல்லுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகான அருமையான வார்த்தை. யோவான் எல்லாம் சொல்லுவோம், பேசுவோம். யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும், என் வார்த்தை உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். ஓ காட், ஹல்லேலூயா. பார்க்கணும் பிரியமானவர்களே, பார்க்கணும். அந்த ஒளி, வார்த்தை என்ற ஒளி எனக்குள்ள இருக்குமானால் அந்த பாவ இருளெல்லாம் போயிட்டு ஒரு பரிசுத்தமான நிலை கடந்து வரும். அவர் சொல்றார், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருந்தால் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள். அப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் ஒரு உறவு உண்டாகும். நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள், நான் உன் கடவுளாய் இருப்பேன். அப்போ நீங்க என்னென்ன கேட்கறீங்களோ அதெல்லாம் நான் கொடுப்பேன். பார்க்கணும். எனவே நண்பர்களே, ஒளியின் பிள்ளைகள் பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு பொல்லாத பிசாசன் விடவே மாட்டான். பொல்லாத பிசான், நான் பேசும்போதெல்லாம் பிசாசு கொட்டி அடிக்கிறானே இல்லைங்களா? இதை குறித்து நீ பார்ப்பினா இன்னைக்கு நம்முடைய மக்களிலே, நம்முடைய சமுதாயத்திலே எப்படி நிலை? எபேசியர் புத்தகத்தை எடுங்க. அதுல புனித பவுலடிகள் சொல்லுகின்ற ஒரு கருத்து இன்னும் எபேசியர் புத்தகத்தில் பார்க்கிற பொழுது 5ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம் நினைக்கிறேன், அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்து அருமையான ஒரு கருத்தா இருக்கும். அருமையான எபேசியர் 5:13 அவர்கள் செய்வதெல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து காட்டும் போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. இதுதான் என் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் கிடந்தது இல்லைங்களா? அவர்கள் செய்வதெல்லாம் அந்த குற்றம் என, தப்பு. பங்குல பைபிள் படிக்காத போது வாழ்ந்த காலத்து போல நானும் அப்படி பக்தி விசுவாச காரியத்தை நிறைய செஞ்சேன். ஆனா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே நான் செஞ்சுட்டு இருந்தேன். என்ன செய்யப்பட்டிருக்கு? இன்றைக்கு அவன் செய்வதெல்லாம், இந்த இறைவசன வார்த்தையை அவன் செய்வதெல்லாம் குற்றமென ஒளியானது காட்டும் என சொல்லப்பட்டிருக்கு. காட்டும்போது அவற்றின் உண்மை நிலை அறிகிறது. இன்னைக்கு இந்த பைபிளை ஏன் எடுக்கல, மக்கள் எடுக்கல தெரியுங்களா? எடுக்கல. அவன் போற போக்க காட்டி கொடுத்துடும். அதனால தான் பைபிளை மக்கள் எடுக்க கூடாதபடி பொல்லாத பிசாசானவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த இறைவசன வார்த்தைக்கு வெளி உள்ள வந்துச்சுனாக்க அங்கு அவன் பண்ற தப்பு எல்லாம் தெரியல. அதுக்காகத்தான் பாவத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத பிசாசன், ஒளியின் இந்த இருளின் தந்தையா இருக்கிற அந்த பொல்லாத பிசாசனம், இருளின் ஆதிக்கமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த பொல்லாத பிசாசனன் அவன் மக்களை கவ்வுகிறான்கிறபடி கவ்வுகி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறான்.
பைபிளை படிக்க விடுறதில்ல, பைபிளை படிக்க விடுறதில்ல, அந்த இறைவார்த்தை உள்ள கொண்டு வரதில்ல. அவன் வாழ்க்கை எங்க போறன்னு தெரியாதபடி அவன் கண்களெல்லாம் குருடாய் கொண்டிருக்கிறது, கண்களெல்லாம் குருடாய் கொண்டிருக்கிறது. நீ பார்க்கணும், பார்க்கணும். அங்கங்க கடவுளுடைய திட்டத்தின்படியா நிறைய தியான மையங்கள்லாம் உருவாகி கொண்டிருக்கிறது, தியான மையெல்லாம் உருவாகி கொண்டிருக்கு. அந்த தியான மையத்தில் இருக்கிற குருக்கள் எல்லாம் அப்படி பயங்கர செட்டப் பண்ணிருக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கமாக நற்செய்தி அறிவிப்பு காரியங்கள் நிறைய செஞ்சுட்டு இருக்கிறது. இப்போ தொலைக்காட்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்படி எல்லாம் கடவுள் தன் திட்டத்தை வெளிச்சத்தை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். ஆனாலும் கூட மக்கள் கடந்து வர முடியல. ஏன்? அந்த இருளியின் தந்தையாய் இருக்கிற அந்த பொல்லாத பிசாசானவன் வஞ்சித்து செயல்படுகிறது தான். பாரப்படுகிறேன். இந்த எபேசியில் படிச்சுங்கல்ல, அந்த வசனம் படிச்சும் போது எனக்கு கொண்டு பயங்கரமான, அவர்கள் செய்வது எல்லாம் குற்றம் என ஒளியானதை எடுத்து காட்டும் போது அவற்றின் உண்மை நிலை வெளிப்படுகிறது. அவங்க தப்பு வரமாட்டான்னு தான் சேர்க்கப்பட்டுக்கல. இந்த கருத்தை நீங்க யோவான்ல எடுங்க. யோவான்ல ஒரு நற்செய்தியில போட்டிருக்கோம். யோவான்ல 3ஆம் அதிகாரத்தில் 20ஆவது வசனம். யோவான் தூயான் உணர்த்துறது நான் சொல்றேன், அன்புக்குள்ளே தயவுசெய்து கேட்டுக்கலாம். நான் என்ன பேசுறது இருக்கிறதில்லை, தூயான் உணர்த்துற அப்படி சொல்றேன். யோவான்ல 3ஆம் அதிகாரத்தில் 20ஆவது வசனம். தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர், தீங்கு செய்கிற அனைவரும் ஒளியை வெறுக்கின்றார்கள். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. ஒளியிடம் வருவதில்லை. தன்னுடைய தீச்செயல்கள் வெளியாகிடுன்னு அந்த ஒளியிடம் வருவதில்லையா? நான் முன்ன சொன்ன கருத்துக்கு நல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். எனவே நண்புக்குருளே, நாம் வசன வார்த்தையை நாம் வாசி சிந்தித்து தியானிக்கணும். எங்கே எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இருளிலே நாம் போய்கொண்டே இருக்கிறோம். வெளிச்சம் நமக்கு வரவில்லை, வெளிச்சம் கொடுக்கப்படுகிறது, எடுக்கப்படவில்லை. இறை வார்த்தை என்கிற வெளிச்சம் கொண்டு வருகிற பொழுதுதான் நாம் காட்டுக் கொடுக்கும். அந்த இறைவன் காட்டக்கூடியிருக்கும் இறைவசன வார்த்தை நம் இதயத்தில் இருக்க பொழுது எல்லா இருளின் காரியங்களும் போய்விடும். ஒளியின் பிரசன்னமாய் இருக்கும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருந்தால் விரும்பி கேட்பதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் என்று சொன்னாரே, அந்த வசன வார்த்தை நினைத்து போனோம். அப்போ ஒளியின் பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம், ஒளியின் மக்களாக மாறுகிறோம். இதை பற்றி நான் சொன்ன நிறைய சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம், நிறைய சொல்லி போயிடலாம். எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் கொண்டு வரணும் பிரியமாக்களே, நம்முடைய வாழ்க்கையில் இது கொண்டு வரணும். நான் கொண்டு வரும்போது நான் இன்னும் ஒரு சின்ன ஒரு கருத்தை நான் சொல்லி நான் ஜபத்துக்குள்ள போகலான்னு நினைக்கிறேன். ஜபத்துக்குள்ள பாரத்தோடு கூட அது என் அன்புக்குறைகளை பார்க்கணும். ஒளி இறைவசன வார்த்தை. ஒவ்வொரு நாளும் இறைவசன வார்த்தையை வாசித்து சிந்தித்து நாம் கடந்து போகிற பொழுது நாம் ஒளியிலே கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அந்த ஒளியிலே கடந்து போகிற பொழுது அந்த பாதை கடந்து எங்கே போகும்? விண்ணகம் மட்டுமாய் கடந்து செல்லும். விண்ணகம் மட்டுமாய் நம்மை கடத்தி செல்லும். நாம் விவிலியத்தை வாசித்து இந்த இறைவார்த்தை என்கிற வெளிச்சத்தில் கடந்து வராத போது இருளிலே அப்படியே போயிட்டு கீழிட்டு போயிடுவோம். உங்களுக்கு மேலே போக வேண்டும் என்று விருப்பமா, கீழே போக வேண்டும் என்று விருப்பமா? சிந்திக்கணும். ஆண்டவர் சொன்னார், நீ அதில் கடந்து வா. கடவுளுக்கும் கடவுள் அரசுக்கும் அதற்கு ஏற்படும் தேடு, அதில் கடந்து வா, உனக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் சொன்னார். ஆனால் பொல்லாத பிசாசனை இப்படி போயிட்டுருக்கிறானே, அது எப்படி என்று புரியணும். நாம் இங்கே இருக்கணும். தயவு செய்து 2 கொரிந்தியரிலே 3ஆம் அதிகாரத்திலே 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே 3-4 வசனமாக இருக்கணும். அந்த கருத்தில் அவங்க சொல்லுகிற தூயாவியானவரே தோத்தரிக்கிறேன் 2 கொரிந்தியரிலே அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கணும். பிரிமகளை சொல்லுகிறார். அதில் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட நற்செய்தியின் ஒளியை மக்கள் காணக்கூடாதபடி இந்த உலகத்தின் தெய்வமாக இருக்கிற பொல்லாத பிசாசானவன் அவனுடைய அறிவு கண்களை குருடாக்கி விட்டான் என்று. கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட நற்செய்தி ஒளியை அவர்கள் காணக்கூடாதபடி இவ்வுலகத்தின் தெய்வமாக இருக்கிற பொல்லாத பிசாசானவன் அவனுடைய அறிவு கண்களை குருடாக்கி விட்டான்.
நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வந்து பார்க்கணும். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடலாம். இந்த அருமையான ஒரு செய்தியை வெளியிடுவதற்கு பண உதவி செய்தவர் லில்லி ஆரோக்கியசாமி, நெல்லி மருத்துவப்பட்டியை சார்ந்த லில்லி ஆரோக்கியசாமி அவர்களையும் அவர் குடும்பத்தையும் ஆண்டவர் தானே ஒளியின் பாதையை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் ஒளியின் மக்களாக அவர்கள் வாழ்ந்து ஆண்டவர் அனுபவிக்கிறார். கண்களை மூடுவோமா, ஜெயிப்போம். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்று உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோம் அடைக்கலம் நீ ஆதரித்தே அரவணைப்பாய், ஆதரித்தே அரவணைப்பாய். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழுதரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்று உள்ளன. அப்படியே கண்களை மூடி உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஆண்டவர் நோக்கி பாருங்க. அப்படியே மீண்டுமாய் சொல்லுங்க, யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்று உள்ளன. அன்பு ஆண்டவரே, எங்களுக்காக விண்ணகத்தை விட்டு மன்னகம் வந்தவரே, எங்களுக்காக கல்வாரி மலையிலே கச்சடிப்பட்டு காயப்பட்டு ரத்தம் சிந்தினவரே, எங்களுக்காக மரித்து வீழ்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவரே, இதோ இந்த வேளையிலே நீர் எங்கள் மதிலே கடந்து வந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தேடி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் குடும்பத்தின் சூழ்நிலையும் எங்கள் எதிர்கால காரியத்தையும் எல்லாம் அறிந்தவரே, எங்கள் மீது நீர் மனது இறங்குவீராக. யாரெல்லாம் கண்ணீரோடு கூட இந்த வேளையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, தன்னுடைய வாழ்க்கையை உணர்ந்து அறிந்து கண்ணீரோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் மீது உம்முடைய ஆணி பாய்ந்த தழும்பு கரத்தை வைப்பீராக. உம்முடைய ஆணி பாய்ந்த தழும்பு கரத்தை அவர்கள் மீது வைத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய மகிமுள்ள ஆசீர்வாதங்கள் அவருடைய உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் மட்டுமா இறங்கட்டும். உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் மட்டுமா இறங்கட்டும். உடல் ரீதியான எல்லா நோய்களும் இப்பொழுது சுகமாகட்டும், சுகமாகட்டும். ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய உள்ளத்திலே மன கவலைகள் பாரங்கள் இருக்குமானால் அவற்றை எல்லாம் ஆண்டவர் இப்பொழுது மாற்றுங்க. ஆண்டவரே, அவருடைய கண்ணீரை தொடங்க, அவருடைய கதரை எல்லாம் கேளுங்க. மனம் இறங்குங்க, மனம் இறங்கும். ஆண்டவரே, திருமண காரியத்தை ஆசீர்வதியும், குழந்தை பாக்கியத்தை தாரும், கடன் பிரச்சனை மாற்றும். ஆண்டவரே, கண்ணீரை தொடங்க. ஆண்டவரே, அவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே தேடி வந்து இருக்கிறார்கள். ஆண்டவரே, வெறுமையாய் போகாது, ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி அற்புதங்களை செய்த என் தேவனின் இப்பொழுது நீர் அப்படி செல்பொன்றிருப்புக்காய் நன்றி. ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவர், அற்புதம் நடக்கட்டும். உம்முடைய வார்த்தையை நீர் உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவர், பல லட்சம் ரூபாய் கடனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரன் இன்றைக்கு எல்லாம் தூக்கி போடுறார். என் ஆண்டவரை தேடுகிறேன். பல லட்ச பணம் ஏற்றால 11 பரவா எப்படி கடன் ஆனதில்லை. ஆண்டவருடைய வாழ்வை கண்ணீரை பார்க்கிறார், கண்ணீரை துடைக்கிறார். ஆண்டவர் அற்புதம் அந்த குடும்பத்திலே செய்கிறார். ஆண்டவரே, இந்த வேளையிலே நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன்.
உம்முடைய மக்கள் மத்தியில் நீர் மகிமை அடைவீராக. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே தேவன் என்று நீர் மகிமை அடைவீராக. உம்முடைய வல்லமையும் கிருபையும் ஒவ்வொரு மக்களும் இப்பொழுது அனுபவிக்கட்டும். செபிக்கிறேன், நீர் அப்படியே செய்வதற்காக விசுவாசத்தோடு கூட நன்றி செலுத்துகிறேன். என் பிதாவே, ஆமீன். அரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும், மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே, எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீபியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.